ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நாம் கொடுக்கிற வார்த்தை என்ன? மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அதுக்கு ஒரு அடைமொழி மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல. நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சாதாரணமாக எகிப்திலிருந்து கொண்டு வரல. பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால, அற்புத அடையாளங்களினால, ஆமேன், கர்த்தர் பயங்கரமான செயல்களால் அவங்களை விடுவித்து கொண்டு வந்து அப்படியேப்பட்ட அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்தில் எப்படி உங்களை புறப்பட போனது நடந்துச்சோ அப்படியேப்பட்ட அதிசயங்களை நான் காண்பிப்பேன். தெய்வ பிள்ளைகளை, ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு தெரியுமா? ஏசாயா 9:6 வாசித்தீங்கன்னா, அவர் பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கத்தை எழுதியிருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான கர்த்தர். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்வதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீ. ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே வல்லமையை விளங்க பண்ணினீர். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவ பிள்ளைல, ஜனங்களுக்குள்ள உங்களுக்குள்ள அவருடைய அதிசயமான வல்லமையை விளங்க பண்ண போகிறார். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நீங்கள் என்ன காரியத்தில் இங்கே ஏங்கி கலங்கி கொண்டிருக்கிறீங்க, ஐயோ இந்த வீசா வரலையே, இந்த ஜாப் கிடைக்கலையே, இந்த இன்டர்வியூ கட்டணுமா, இந்த கோர்ஸ் கிடைக்குமா, ஒருவேளை பல காரியங்களை கலங்கி குழம்பி போயிருக்கலாம். ஒருவேளை இந்த வியாதி சுகமாகலையே, ஒருவேளை இந்த டாக்டர் ரிப்போர்ட்ஸ் என்ன ஆகுமோ, என்ன காரியத்தில் கர்த்தரே மிராக்கிள்ஸை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கி நான் தேவ மனுஷனை சொல்கிறேன், இன்றைக்கி நான் டிக்ளேர் பண்ணுறேன், திஸ் இஸ் த டே ஆஃப் மிராக்கிள்ஸ். ஆமென். ஆண்டவர்களை அதிசயங்களை காண பண்ணுவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அதனால தான் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கும் போது யோபு பக்தன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென், ஆமென். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஆமென். ஆண்டவர் ஏதோ ஒரு அதிசயத்தை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளை ஆராய்ந்து நம்ம கிரகிக்கே பார்க்க, என் வாழ்க்கையில அப்படி நடந்துச்சு, எனக்கா அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் அதிசயங்களை செய்து எண்ணி முடியாத கவுண்ட்லெஸ் பிளஸ்ஸிங்ஸ். 1-2 மாத்திரமில்லை. நீங்கள் ஒரு அற்புதத்துக்கு, ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி செய்ய போகிறாரோ எண்ணி முடியாத அதிசயங்களை. தெய்வ பிள்ளைகளே, இதை நம்புங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு வார்த்தை கொடுப்பாருன்னா நிச்சயமாக உங்களை அதிசயங்களை காண பண்ண உண்மையில் வர இருக்கிறார். நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணி பாருங்கள். இதை விசுவாசத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னோட இந்த கால வேளையில் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் பா, யார் யார் என்னென்ன நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, அதிசயத்துக்காக, அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, இன்றைக்கு அது நடக்கட்டும். இன்றைக்கு அதை கைக்கூடி வரப்பண்ணும். இன்றிலிருந்து அது துவங்கப்பட்டுட்டுங்கப்பா. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்பட்டுட்டுங்கப்பா. ஆண்டவரே, வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ், வர வேண்டிய நன்மையான காரியங்கள், ஆண்டவரே அந்த சுகம் இவளுக்கு கிடைப்பதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கிற எல்லா தீங்கு கவலைக்கு காத்தலும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். தைரியமாக போங்க. God bless you.